இவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் இயேசு நாமத்தில் கூடி வந்திருக்கிற அவருக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறோம். ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறாரோ அதை அவர் பேசும்படியாக நாம் ஜெபத்தோடு இருப்போம். இயேசுவின் முக்கிய சீடர் பத்ரோஸ் ராயப்பர் பேதுரு எழுதின 2வது நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 பேதுரு 1:10 பைபிள் வச்சுருக்கீங்களா? வாசிருங்க. 2 பேதுரு 1:10 வசனத்திலே இயேசுவின் முக்கிய பிரதான சீடர் ஆதி திருச்சபையின் தலைவராக கருதப்பட்ட பத்ரோஸ் பேதுரு ராயப்பர் என்ன சொல்லுகிறாருங்கிறத பார்க்கலாமே. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 322 சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துவதற்கு நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதன்படி நீங்கள் செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. உங்கள் அழைப்பை ஆகையால் சகோதரரே, 2 பேதுரு 1:10 சிஸ்டர் வாசிங்க. வெளியே 2 பேதுரு 1:10 2 பேதுரு 1:10 படிங்க. இவைகளை செய்தால் சரி. அப்போ அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், உறுதிப்படுத்துங்கள் என்ற காரியத்தை முதலாவது பார்க்குறோம். இந்த உலகத்தில் எவ்வளவு கோடிக்கணக்கான மனிதர்கள் பறந்து வந்து வாழ்ந்து கடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கடவுள் நம்மை எதற்கு அழைத்தார் என்று சொல்லி ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது இல்லையா? எல்லாரும் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ இயேசுவிடத்தில் வருகிறவர்கள் அவர்கள் பிதாவினால் இழுத்து கொள்ளப்படுகிறார்கள். அப்போ அவர்கள் எதற்கு இழுத்து கொள்ளப்படுகிறார்கள், எதற்கு அழைக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தை படிக்கணும். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் அதன் 14வது வசனத்தில் அந்த சபைக்கு தூய பவுலடியார் புனித சின்னப்பர் அவர்கள் குறிப்பிடுகின்ற ஒரு பகுதியை நாம் அங்கே பார்க்கிறோம். இப்போ 2:14 284 பக்கம் படிங்க. 2 தெசலோனிக்கர் 2:14 284 பக்கம் 14 வசனம். நீங்கள் 2:14 நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு தேவன் உங்களை அழைத்தார். வசனம் சரியா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு உங்களை தேவன் அழைத்தார். அப்போ இயேசுவின் மூலம் எதற்கு தேவன் நம்மை அழைத்தார் என்ற அந்த கேள்விக்கு விடையை இந்த பகுதியிலே பார்க்குறோம். அது எப்படி புரிந்து கொள்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் ஒரு மகிமையை கொடுத்தார். அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு ஒரு மகிமையை கொடுத்தார் என்று சொல்லி தூய பேதுரு அப்போஸ்தலர் எழுதுகிற அந்த செய்தியை நாம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் படிக்கிறோம். 1 பேதுரு 1:21 உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் பிதாவாகிய தேவன் மேல் இருக்கும்படி இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். அப்போ இயேசுவை எழுப்பி மகிமையை கொடுத்தார், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி மகிமையை கொடுத்தார் என்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த இயேசுவின் மூலம் நம்மையும் மீண்டும் எழுப்பி அந்த மகிமையை கொடுக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார். பொதுவாக எல்லா மத ரீதியிலான சூழ்நிலையிலும் நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? ஜனங்கள்லாம் நிறைய இறை வழிபாடு வச்சுருக்காங்க, சாமிகள் வச்சுருக்கிறாங்க, வழிபாடுகள் வச்சுருக்கிறாங்க, பூஜைகள் செய்கிறாங்க.
நீங்கள் அங்கே போகிறவங்கள்ட்ட நீங்கள் எதுக்கு இந்த கோயிலுக்கு வந்தீங்க இல்லைன்னா போகிறீங்க, நீங்கள் ஏன் இந்த வழிபாடு செய்கிறீர்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம் சொல்லுவாங்க. எனக்கு வியாதி நோய் இல்லை கஷ்டப்படுகிறேன், அது தீர்றதுக்கு வழிபாடு செய்ய வந்தேன். இன்னொருத்தர்கிட்ட கேட்டால் நான் கடன் பிரச்சனையில் மூழ்கி அவதி வருகிறேன், இந்த பிரச்சனை தீர்றதுக்கு வழிபாடு செய்ய வந்தேன். எனக்கு வீடு வேண்டும், வேலை வேண்டும், இன்னும் நிறைய ஒவ்வொருத்தரும் நீங்கள் வாசலில் நின்று கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க நான் இன்னென்ன காரியத்துக்கு வழிபாடு செய்ய வந்தேன். ஆனால் கிறிஸ்தவர்கள் உட்பட, நான் எல்லோரும் சேர்த்து தான் சொல்கிறேன், கிறிஸ்தவர்கள் உட்பட எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு கேட்டால், வந்தால் பேய் வராமல் இருக்கும், நோய் வராமல் இருக்கும், பல நன்மைகள்லாம் கிடைக்கும்னு பிரசங்கமார் சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் இந்த கோயிலுக்கு இந்த சூழ்நிலைக்கு அங்கே போன பிறகு நல்லா இல்லை, இங்கே போன பிறகு நல்லா இருக்குது, அதனால் வர்றோம், இப்படி தான் சொல்ல போகிறாங்க. சரிதானே? இப்படி தான் எல்லாரும் சொல்ல போகிறாங்க. இதுக்கு மேலே ஒன்றும் பெரும்பாலும் நாம் எதுக்கு இந்த வழிபாடு செய்கிறோம், நம்பிக்கை வச்சுருக்கோம்னு சொல்ல மாட்டார்கள். அப்படி தான் நம்பிக்கை இருக்குது, இயேசுவை அப்படி தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இங்கே பைபிளின் அடிப்படையில் நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற கடவுள் இப்படிப்பட்ட கடவுள் கிடையாது. பைபிள் சொல்லப்பட்டிருக்கிற கடவுள் இப்படிப்பட்ட கடவுள் கிடையாது. நீங்கள் அதை லேவியராகமம் 20:26 படிச்சிங்கன்னா அவர் சொல்கிற வார்த்தை எப்படி இருக்குது, நான் தூயவராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற தூயவர்களாக இருக்கும்படி நான் உங்களை மற்ற என்னுடையவர்களாக இருக்கும்படி நான் மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். வார்த்தையை பார்த்தீங்களா? உங்களை ஏன் நான் அழைத்தேன். உலகத்தில் நிறைய ஜாதிகள் இருக்காங்க, கடவுள் நம்பிக்கை வழிபாடு இருக்காங்க, எல்லாரும் வாழ்ந்துட்டு போயிட்டுருக்குறாங்க, வாழாமலாம் இருக்கிறாங்க, வீடு கட்டலையா, திருமணம் நடக்கலையா, கார் வாங்கலையா, பதவியில் எல்லாம் நடத்திட்டு தானே இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம். நம்ம தான் எத்தனையோ இடத்துக்கு டவுனில் எல்லாம் சுற்றிட்டு வரோம், எல்லாம் நடக்குதுங்க. ஆனால் இவர் சொல்கிறார், நான் உங்களை எதுக்கு பிரித்து தெரிந்து எடுத்தேன்னு சொன்னால் என்னுடையவர்களாக இருக்கும்படி, எனக்கு உகந்தவர்களாக இருக்கும்படி, எனக்கு உகந்தவர்களாக இருக்கும்படி, எனக்கு தூயவர்களாக இருக்கும்படி நான் உங்களை பிரித்தெடுத்தேன் என்கிறார். பவுல் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது இயேசு இருக்கிறபடி இருக்கிற வண்ணமாகவே இருக்கிற இடத்துல இருப்பதற்கு அவர் நம்மை அழைத்திருக்கிறார். இப்போ நம்ம மக்களுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டால், யாருமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 95-96% மேலே அப்படின்னு ஒரு உத்தேச கணக்கு தான், அவங்களுக்கு இந்த இதெல்லாம் கிடையாது. அவர் எதற்கு நம்மை அழைத்திருக்கிறாருங்கிறத பற்றி ஒருபோதும் சிந்திக்கிறது கிடையாது. எப்போதுமே அவர்கள் எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு இந்த காரியத்தில் ஒரு பரிகாரம் நடக்குமா, எங்களுக்கு இது கிடைக்குமா, அதுக்கு நீர் ஏதாவது செய்ய முடியுமா, இப்படி தான் எல்லா ஜனங்களும் எல்லா ரீதியிலும், அது ஆவி கூட்டம், ஆவி இல்லாத கூட்டம், எல்லா கூட்டமும் இப்படி தான் ஓடிட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அவர் பார்ப்பார், நான் ஒரு காரியத்துக்கு நான் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டேன், என் இடத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க, அதுக்கு தகுதிப்படன்னு கூப்பிட்டேன், அது எனக்கு வேண்டாங்கிறாங்க. அப்போ நான் இவங்களுக்கு ஏன் இவங்க கேட்குறத நான் ஏன் கொடுக்கணும்? ஒரு அருமையான கேள்வி இருக்கிறது இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் 21-3 நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் வசனத்தை நீங்கள் எடுத்துருங்க, நான் தேடிடுங்க, நான் சொல்லிடுறேன். 21:3 சொல்லுது, பரலோகத்திலே ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், இதோ மனுஷருடைய மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர் அவர்களுடைய தேவனாக இருப்பார், அவர்கள் அவருடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். சரிதானே? வசனம் சரிதானே? இப்போ நம்ம பிள்ளைகள்லாம் நாங்கள்லாம் தாத்தாக்கள் தான். நம்முடைய பிள்ளைகள் படிப்பு நிமித்தமாகவோ வேலை நிமித்தமாகவோ வெளியூருக்கோ வெளி தேசத்துக்கோ செல்வதாக வச்சுக்குவோம். அவங்க வெளியூருக்கு போனாங்க, நாம் என்ன செய்கிறோம், அவங்கள்ட்ட ஃபோனில், இப்போ முன்னால் ஃபோன் கிடையாது, லெட்டர் போடுவோம். இப்போ தான் நமக்கு ஃபோன் வந்திருக்கனால நம்ம ஃபோன் பேசுகிறோம், வீடியோ காலெல்லாம் நம்ம பேசுகிறோம். இதெல்லாம் நம்ம லெட்டர் போட்டாலும் ஃபோன் பேசினாலும் வீடியோ கால் சொன்னாலும் அடிக்கடி இந்த பெற்றோர்கள் சொல்கிற காரியம், மக்களை நீ எப்போ வீட்டுக்கு வருவ, ஏங்க லெட்டரில் எழுதியாச்சுல்ல, எல்லாம் ஃபோன் வேறு பேசியாச்சுல்ல, வீடியோவில் வேறு பேசியாச்சுல்ல, அமைதியாக உட்கார வேண்டியதானேன்னா, இல்லை நீ எப்போ வீட்டுக்கு கிறிஸ்மஸுக்கு வருவியா, கிறிஸ்மஸுக்கு லீவு கிடைக்குமா, தருவாங்கல்ல பண்டிகை லீவு, ரொம்ப நாள் ஆச்சுல்ல, எப்படியா லீவ் வாங்கிட்டு வந்துரு என்று சொல்லுகிறேன். அது காரணம் என்னவென்று சொன்னால், பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை நேரடியாக பார்க்க விரும்புகிறார், அவர்கள் பேச விரும்புகிறாங்க. இன்னும் தெளிவாக சொன்னால், இந்த மாதிரி லீவுக்கு கிறிஸ்மஸுக்கு வருவாங்க, வரும்போது அந்த ஒரு வாரமாவது வீடு முழுசும் விருந்து, ஒவ்வொரு நாளும் பணியாரம் எல்லாம் சுட்டு, கொழுக்கட்டை எல்லாம் சுட்டு, அப்படியெல்லாம் விருந்து, என்ன தட்டப்படலை திருவிழா மாதிரி இருக்குன்னு கேட்டால், அது பிள்ளை வந்திருக்கு, பையன் வந்திருக்கிறான், மகன் வந்திருக்கிறான்,
அப்படின்னு ஒரு சந்தோஷம் இல்லையா? இது இயல்பான ஒன்று தானே. ஆக பெற்றோருக்கு அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ, அவங்க வயசான காலத்தில் சுகரு ப்ரெஷர்னு 1000 சாப்பிட முடியாது. ஆனால் இங்கே அவங்க சாப்பிடாதெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. அது என்னன்னு கேட்டால் அது எங்கள் பிள்ளைகள் வருவாங்க, அவங்களுக்கு வச்சுருக்கேன், நான் சாப்பிட போகிறது. ஸோ அந்த பெற்றோருக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. இப்போ தேவன் சொல்கிறார், நான் என்னுடைய சாயலில் தான் உங்களை படைத்தேன் இல்லையா? அப்போ எனக்கு என்ன செய்யுது, என் பிள்ளைகளோட இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அதனால தான் ஏதேன் தோட்டத்தில் நீங்கள் 3ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 3:8 பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவனாகிய கர்த்தர் அங்கே அவர்களோடு பேசினார் என்ற காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படி ஒரு உறவு இருந்திருக்கு. இடையில அவங்க இவரை புறக்கணிச்சிட்டு சாத்தான் பின்னால் அணி சேர்ந்ததுனால தான் அந்த உறவு துண்டிக்கப்பட்டு இந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறோம். இப்போ மீண்டும் என்ன சொல்கிறாருன்னா, நான் இருக்கிற இடத்துல நீங்கள் என்னோட இருக்கும்படி நான் சேர்த்துக்கிட்டு போவேன், நீங்கள் அதுக்கு ரெடி ஆகுங்கன்னு சொல்லியிருக்கார். அப்போ நமக்கு இந்த அழைப்பு என்னது? தேவனோடு தேவ சமூகத்தில் தேவ மகிமை அடைந்து இருப்பதற்காக தான் அவர் அழைக்கிறார். ஆனால் இந்த ஜனங்கள் சொல்கிறாங்கல்ல, நீர் இருக்கிறதுக்கு நாங்கள் வரல, நீர் இருக்கிற மாதிரிலாம் மகிமையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் கேட்குறது உங்களுக்கு தர முடியுமா? சில வீடுகளில் நாங்கள் பார்த்துருக்கோம், பெற்றோர் பிள்ளைகளை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து படிப்பிச்சு நல்லாக்கி மேலே கொண்டு வரும்போது இந்த பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட சண்டை போடுவாங்க. எனக்கு அந்த சொத்தை எழுதி கொடு, இந்த வீட்டை எழுதி கொடு, இல்லைன்னா இதை கொடு அதை கொடு, கவனிக்கிறீங்களா? இப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, பெற்றோர்கிட்ட தார் பண்ணுறாங்கல்ல. வீடுகளெல்லாம் நடக்கிறத பார்க்குறோம். இந்த வீடுகளெல்லாம் நடக்கிற ஒரு காரியம் என்னென்னா, பெற்றோரிடத்துல பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்தோடனே தகராறு பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. அப்போ சண்டை போடும்போது அந்த பெற்றோருக்கு எப்படி இருக்கும்? பெற்றோர் சொல்லுவாங்க, இல்லை மக்களே உங்களுக்கு தான் வச்சுருக்கேன், நான் கொண்டா போக போகிறேன், பாக்ஸில் வச்சு அனுப்பவா போகிறீங்க? இல்லை தந்துட்டு தான் போக போகிறேன். நீங்கள் வளரணும், ஒரு பொறுப்பில் வரணும், ஒரு தகுதியில் உட்காரணும், உங்களுக்கு எல்லாம் ஒழுங்குபடுத்தணும், போகிற வேலை உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு ஆளுன்னா அப்படி 2-3 இருந்துன்னு சொன்னால் எல்லாம் ஒழுங்குபடுத்தணும், தப்பு தவறு வரப்படாது, எல்லாம் கூட்டு கழித்து கணக்கு பார்க்கணும், எல்லாம் பார்த்து உங்களுக்கு நான் எல்லாத்தையும் தந்துக்கிட்டு தான் சரிதானே நான் சொல்லுது. யாரும் கொண்டு போகலை இல்லையா? எந்த தப்பனும் ஒன்றும் கொண்டு போகலை. சொத்தை விற்று பணம் ஆக்கினாலும் கொண்டு போக முடியாது இல்லையா? அவனுக்கு வச்சுட்டு தான் போனோம். பிள்ளைகள் தான் எல்லாம் களத்தில் கிடக்குது. நீங்கள் பார்த்துருக்கேன் பாருங்கள், அவைய பாடி ஆயிடுவாவ. இந்த பிள்ளைகள் தான் ஒருத்தி காற்றுல கிடக்குத உருவா, ஒருத்தி களத்தில் கிடக்குத உருவா, ஒருத்த கையில் போட்டிருக்கு உருவாவை நான் பார்த்துருக்கேன் இல்லையா? உருவி சண்டை போட்டு உருவி பறக்குவாவா, அது எனக்கு இது எனக்குன்னு கொண்டு போகலை. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவங்க தந்தாலும் நமக்கு தான், தராட்டாலும் அவ்வளோதான், நம்ம தான் உருவி பறக்க போகிறோம். ஸோ இப்படி இருந்தாலும் இந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க, சண்டை போடுவாங்க. நமக்கு தோணும், அந்த பிள்ளைகளை வளர்த்து இதெல்லாம் செஞ்ச பிறகு சாவ போகிற காலம் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நமக்கு வருத்தம் வர்ற மாதிரி தான் ஆண்டவர் நம்ம கூப்பிடுவார். அவர் நமக்கு ஜபங்களை எல்லாம் கேட்டு உதவியெல்லாம் நிறைய செய்கிறார், செய்யாமல் நல்லல, அதனால தானே அவருடைய சமூகத்தில் உட்காந்துருக்கோம், செய்வார். ஆனால் நான் இதுக்கு அழைச்சேன், நான் இருக்க இடத்துக்கெல்லாம் ரெடி ஆகுங்கன்னு சொன்னேன், அதெல்லாம் வேண்டாம், நான் தர முடியாது, உமக்கு தர முடியுமா? முடியாதா இல்லையா? நீர் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். சில பெற்றோர்கிட்ட பிள்ளைகள் சொல்லுவாங்க, உனக்கு ஒன்றும் தெரியாது. ஆமாம், ஒன்றும் தெரியாது. 3 இலை விடுறது கூட சொல்கிறது, உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, இவைகளுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். நமக்கு முன்னால் வந்தவிய இல்லையா? நம்ம முன்னால் வந்தால் நம்ம தெரிஞ்ச பிறகுன்னு அவிய தெரியணும் எல்லாத்தையும், அதை கூட மறந்துடு. ஸோ இப்படி பிள்ளைகள் சத்தம் போட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? இது போல தான் ஆண்டவரே, நீர் உமக்கு தோணுது ஒன்று இங்கே பேசப்படாது, நாங்கள் கேட்கு தர முடியுமா? இதுதான் இப்போ பிரச்சனை. அது நடக்கலைன்னா நாங்கள் உமக்கிட்ட இல்லைன்னா நாங்கள் வேறு வழியில் தேடுவோம், வேறு அங்கே ஒரு பிரசங்கியார் இருக்கார், அவரை கூப்பிடுவோம். அப்போ ஆண்டவரை தூக்கி தூர போட்டுட்டு, நான் சில சந்தர்ப்பத்தில் சொல்லுவேன், அரை வீட்டை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணுன்னு சொன்னால் கேட்க மாட்டியே. கேட்காம அவர்கிட்ட எல்லாம் எங்களுக்கு போக முடியாது. அவர் சொல்லுதெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் இது என்னத்தை கிறந்தான் 2000 வரியத்துக்கு முன்னே எழுதுனதான், இது இப்போ இந்த காலத்துக்கு ஒன்றும் ஒத்து வராது. அப்போ விட்டுக்கிட்டு நாங்கள் அங்கே ஒரு பிரசங்கியார் இருக்கார், ஒரு மலையில் இருக்கார், ஒருத்தர் கடற்கரையில் இருக்கார், அவர் அங்கே கூடாரம் வச்சுருக்கார், அவர் வானத்துக்கு வாசல்னு போர்டு போட்டிருக்கார். அப்போ அந்த வாசலில் போனால் ஏதாவது நடக்க வேண்டியது வண்டியங்கார எடுத்துகிட்டு போவாவ. நான் செய்தியில் சொல்லுவதாகும், டேய் நீ எங்கே போனாலும் இந்த ஆண்டவர்கிட்ட தான் போனோம்,
நீ இங்கேருந்து அங்கே போனாலும் அவர் கம்பையும் வச்சுட்டு இருப்பார், வா வா அங்கேருந்து இங்கே போய் இங்கே வந்தியா இல்லையா. அவருக்கு எல்லா நீ எங்கே போனாலும் ஆமாம் நம்ம பிள்ளைகள் அப்படி தானே. அதுவும் சில வேளை நமக்கு டிமிக்கி கொடுத்துட்டு போயிட்டா நமக்கு தெரியும் இதோ எங்கே போகணும். கம்பம் வச்சுட்டு காத்து நிற்போம், இங்கே தான் போல வருவா நீ, எனக்கு தெரியும் நீ இங்கே தான் வருவான்னு நல்லா தெரியும். இது மாதிரி நம்ம விட ஆண்டவர் நம்ம விட ஞானமுள்ளவர் பற்றியெல்லாம் அவரும் அப்படி நிற்பார். அப்போது ஆண்டவர் சொல்லுவதை நம்ம கேட்க பழகணும். இந்த எதற்கு அழைத்தாருங்கிற காரியத்தை சிந்திக்காமல் இருக்கிறதுனால அநேகர் இடறிவுழு ஆகலாம் வழியில். எப்படி அப்படி தானே எழுதியிருக்கு. அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தும்படி ஜாக்கிரதையாக இருந்தால் இடறி விழமாட்டீர்கள். அப்போ இடறுதலும் வீழ்ச்சிகளும் ஏன் ஏற்படுகிறது தெரியுமா? நம்ம ஆண்டவர் எதுக்கு கூப்பிட்டாரு, அவருக்கு நோக்கம் என்ன பற்றிய நோக்கம் என்னது? நம்ம படைத்தவருக்கு நம்ம பற்றி ஒரு நோக்கம் இருக்கான் இல்லையா. பிள்ளைகளை எல்லாம் பெற்று வளர்த்து ஒருத்தனை இன்ஜினியர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும் அப்படின்னு எல்லாம். எனக்கு கூட ஒரு பிரச்சனை வந்துட்டு, அவங்க முதல்ல ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு அதை குழி தோண்டி புதைச்சிட்டு பூசணிக்காய் சோத்தில் மறைச்சிட்டு என்ன இன்ஜினியரிங் ஸ்டடி விட்டாவ. நான் எல்லாம் படித்து முடிச்சுட்டு வந்து தூரம் தெரிஞ்சுட்டு நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். உலகத்துல எல்லாம் சொல்லிட்டு நடப்பாவ, நாங்கள் இப்படியெல்லாம் படிப்பிச்சோம், அவன் எல்லாம் தள்ளிட்டு போயிட்டான். ஏற்கனவே கடவுளுக்கு அவனை பற்றி என்ன திட்டம் இருக்குங்கிறத பற்றி அவைய யோசிக்கலை. நம்ம ஒரு நாள் சாவ கிடந்த வேலை அந்த பயலை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தோங்கிறதையும் நினைவு கூறையில் செய்த அக்கிரமத்தை பார்த்துடுங்க சொல்லிக்கிட்டே தெரியவாவ. எல்லோரும் சொல்லிட்டு முடிச்சுட்டு போயாச்சு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அப்போது அது மாதிரி சில ஆள் அப்படி தான் கஷ்டப்படுகிற நேரம் நான் அப்படி செய்வேன் ஆண்டவரை இப்படி செய்வேன் ஆண்டவரை சொல்லிவிடுவாங்க. அப்புறம் எல்லாம் சரியான அப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. இப்படி அப்போ அவங்களுக்கு கோபம் என்னன்னு கேட்டால், இந்த பயலை பற்றி எனக்கு ஒரு கனவு இருந்தது, இந்த குட்டியை பற்றி எனக்கு ஒரு கனவு இருந்தது, நான் எவ்வளோ பாடுபட்டேன், எவ்வளோ ரூபா செலவாக்கி படிப்பிச்சேன், எல்லாத்தையும் எடுத்தரைஞ்சிக்கிட்டு இப்படி போயிட்டானேன்னு அவங்களுக்கு வப்பறாலும். எனக்கு இதுக்கு பதில் சொல்லவும் முடியலை. ஒரு பக்கம் ஆண்டவர் கூப்பிடுவார், ஆண்டவருக்கு பின்னால் போனோம். மறுபக்கம் இவைய எப்படி நான் ஒன்றை பத்தம்மோனே வளர்த்தம்மோனேன்னு அவைய நிற்க. நான் 2 கடையில் நின்னேன். ஒரு கட்டத்தில் பல தடவை நின்னேன். நாங்கள் ஒன்றை பெற்றேன், ஒன்றை வளர்த்தேன், உனக்கு இதெல்லாம் செஞ்சேன்னு வரிசையாக வந்து நிற்பாவ. எனக்கு இந்த பக்கம் திரும்பினா இந்த ஆளுவை சொல்லுவது கேட்கணும், இந்த பக்கம் திரும்பினா ஆண்டவர் நிற்காரு, நான் உனக்காக ரத்தம் சிந்தினேன், நான் உனக்கு நித்திய ஜீவனை தருவேன், நான் தான் உன்னை உயிரோட வச்சணும். இப்போ நான் எந்த பக்கம் கீழ்ப்படியதுன்னு எனக்கு பிரச்சனை. கடைசியில் ஆண்டவருக்கு கீழ்ப்படியதான் சீக்கிரமாக தெரிஞ்சு கொண்டதுனால இப்போ அவருக்கு நாமத்தையும் எடுத்துக்கிட்டு பைபிளையும் எடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டே நடக்கேன். அப்போ நமக்கு நம்முடைய பிள்ளைகள் இப்படி இருக்கணும்னு ஒரு கனவு வச்சு அது நடக்காமல் போச்சுன்னா எம்படி ஒப்பராலம் வருது, எவ்வளோ எரிச்சல் வருது. நான் தற்கொலை பண்ணிடுவேன் எல்லாம் சில பெற்றோர் மிரட்டு ஆகலாம் பிள்ளைகள்கிட்ட, ஏய் நீ இப்படி இல்லைன்னு அந்த அளவுக்கு தோப்பனம் தலையில் இருக்காது. அப்போ இப்படி இவளுக்கு ஒப்பராளாக இருந்தா கொள்ளாமே. அப்போ உங்களை நான் படைச்ச எனக்கு ஒரு கனவு இருக்கப்படாதா? உங்களுக்கு மட்டும்தான் அந்த கள்ள கனவுகளெல்லாம் இருக்கணுமா? அப்துல் கலாம் கனவு காண சொல்லியிருக்காருன்னு சொல்லினோடனே நீங்கள் எல்லாம் கனவு காணணுமா? எனக்கு உங்களை பற்றி கனவு ஒன்றா இருக்கப்படாதா? எனக்கு ஒரு நோக்கம் இல்லையா உங்களை படைச்சது? நான் எத்தனை தடவை உன்னிட்ட சொல்லியிருக்கேன், இல்லை நான் என்னைக்காவது கேட்டியா? உனக்கு காரியம் ஆத்திரம் வந்தவன தருவீரா தரமாட்டீரா? தருவீரா? நான் 10 நிமிஷம் பார்ப்பேன், நேரம் பார்த்தினா வண்டி யாரி போவேன், இல்லைன்னா சொந்த பைக் இருக்குது கார் இருக்குது ஓடிடுவேன். இப்படியே நடந்துட்டு இருந்தா இப்படி. அப்போது உமக்கு சித்தம் என்ன, எதுக்கு என்ன அழைத்தீர்? நான் செத்தொழிஞ்சிருக்கேன். சிலரை கணக்கு பார்த்தா போன இடம் என்னைக்கையோ புல்லு கொடுத்துருக்கணும், அட்ரஸ் இல்லாமல் போயிருக்கணும். நாங்கள் ஊழிய பகுதியில் அனுபவிக்காதான் நாங்கள் சொல்லுது. நாங்கள் மனசுக்குள்ளே நினச்சிருப்போம், இந்த பையன் வாழை முறுக்க பாரு, அன்னைக்கே இது ஆத்தோட போக வேண்டியது, அன்னைக்கே இது போன இடம் புல்லு கொடுத்துருக்கோம். ஏன்னா நாங்கள் தானே ஊழியத்தில் போய் பார்த்துருப்போம், ஜோம் பண்ணியிருப்போம், உபவாசிருப்போம், புத்தி சொல்லியிருப்போம். பையன் வரமாட்டேன்னு சொல்லி கெட்டி இழுத்தெல்லாம் கொண்டு வந்து எடுத்தாக்கும் சாவாமல் உயிரோட இந்த லெவலில் கொண்டு வச்சது. சில ஆளுகளுக்கு திருப்பி ஆஸ்பத்திரிகளை போய் ஜோம் பண்ணி ஒரு சான்ஸ் கூட கொடுக்கணும், ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொஞ்சம் கூட இப்படி இழுத்துட்டு வருது. பொதுவாக அதை வாழை முறுக்க பார்க்கும்போது எங்களுக்கு அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. முகத்தில் சொன்னால் பாஸ்டர் இப்படி சொல்லி போட்டாருன்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு சொல்ல முடியாது. மனசுக்குள்ளே நினைக்க என்ன செய்ய தெய்வமே அன்னைக்கே இப்படி இருந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. அப்போ அதெல்லாம் நினைக்கிறது இல்லை பாருங்க. அப்போ என்னத்துக்கு கொண்டு வந்தீர் உலகத்தில், என்னத்துக்கு அழைச்சீர், எதுக்கு உயிரோட வச்சிருக்கிறீர்? நான் நிறைய செபம் எல்லாம் பண்ணல, செபம் எல்லாம் கேட்டு இது வரைக்கும் ஏன் கொண்டு வந்தீர்? நம்ம அப்படி கேட்குறது கிடையாது. அவர் சொன்னாலும் இதெல்லாம் நீர் வச்சுக்கிட்டோம், எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் அப்படி போவோம் இப்படி போவோம். அப்புறம் கடைசியில் ஒரு கட்டம் வரும்போது, நான் நெய்யூர் பக்கத்தில் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி இருந்தார். அவருக்கு பென்ஷன் கொடுத்துருக்கு, வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர். நான் அந்த பக்கத்தில் ஊழியத்துக்கு போகும்போது
அப்படி ஒரு மனிதர் இருக்கிறார், அவரை பார்க்கணுன்னு போனேன். வயசானவர், தாடியெல்லாம் வச்சுருக்கார். அவருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்குன்னா அந்த வீட்டுக்கு பார்க்க போனேன். அப்போ என்ன கண்டோன்னா வரவேற்றார். நான் ஒரு பிரசங்கியாருன்னு சொன்னோன்னா அவரே பேச ஆரம்பிச்சிட்டார். நான் அங்கே உட்காந்துட்டு அவர் என்ன பேசுகிறாருன்னா, ராஷ்ட்ரீயம் ராஷ்ட்ரீயம் தேசியம் தேசியம்னு சொல்லி வாழ்க்கை முழுசும் நான் கெடுத்து போட்டேன், அழிச்சு போட்டேன். அவரே சொல்லுவார், ஏசுநாதருக்கு வேலை செஞ்சிருந்தா எனக்கு சொர்க்கமாவது கிடச்சிருக்கும். இப்போ தியாகி பென்ஷன் கிடச்சிருக்கு, வீடு கட்டி கொடுத்துருக்கு, எல்லாம் ஆன பிறவும் மனுஷனுக்கு இப்போ தான் தோணுது, இதெல்லாம் போகுதே, ஏசுநாதருக்கு வேலை செஞ்சிருந்தா அங்கே போயிருக்கலாமான்னு. இப்போ மாக்கம் பக்கத்தில் சபை வீடு சபை எல்லாம் இருக்கிற இடத்துக்கு போக மாட்டார். என்கிட்ட சொல்லுவார். சொல்லும்போது அவருக்கு கன்னத்திலோடி கண்ணீர் தாடியிலோடி வலியுது. நான் பார்க்கேன், கண்ணாடி போட்டிருக்காரு, அப்படியே வலி. இதுபோல் சரி இப்படி ஓடின ஆளும் எங்கே போகிறாவேன்னு பார்த்தா பிறகு கடைசியில் இப்படி தான் சங்கடத்தில் வந்து முடியாது. அதனால தான் பேதுரு சொல்லுவார், உங்களுக்கு இடறல் வரும், உங்களுக்கு வீழ்ச்சி வரும். ஏன்? உங்கள் அழைப்பை நீங்கள் உணராமல் போனால், உங்களை எதற்கு ஆண்டவர் தெரிஞ்செடுத்திருக்கிறாருன்னு உணராமல் போனால் கண்டிப்பாக என்ன வரும்? அது வசனம் தானே, நாங்கள் மாற்றப்படாது இல்லையா? இடறல் வரும், கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கு. நம்ம இதை நேரத்தை வாசித்திருந்தா, நான் எல்லாம் வாசித்தனால எனக்கு சீக்கிரமாக மனசிலாயிட்டு, வீணா விஷ பரீட்சைக்கு போகிற என்னத்துக்கு இல்லையா? சொல்லியாச்சு, அப்படி நடந்து போயிட்டா நல்லது. எனக்கு ஒரு பெரியப்பா மகன் உண்டு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நடந்தோம். அந்த காலத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் ரொம்ப கரெக்டாக இருப்பேன். இது புரிஞ்சோன்னா அதை தான் செய்வேன். அன்னைக்கு அப்படி தான், இன்றைக்கி அப்படி தான், ஒருத்தரையும் பொருட்படுத்த மாட்டேன். ஸோ அப்படி வந்துட்டேன். நான் ஸ்நானமாக எடுத்தாச்சு. அப்போ நான் வயல்வெளிக்கு சாயங்காலம் போகும்போது சில வேளை நண்பர்கள் கூட வருவார். அப்போ ஒரு பக்கம் இந்த பெரியப்பா அம்மா வந்தான், இன்னொரு பக்கம் இன்னொரு தான் வந்தான். அப்போ நான் அப்போது நம்முடைய வேதத்தில் இப்படி சொல்லி இருக்கிறது, இயேசு இப்படி சொல்லியிருக்கிறார், இப்படி இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனங்கள் நான் இப்படி பார்த்துருக்கேன் எல்லாம் பேசுவேன். அப்போது 2 பேரும் கவனமாக கேட்பார்கள், சண்டை பிடிக்க மாட்டார்கள், எதிர் பேச மாட்டார்கள், அப்படியே கேட்டார்கள். அந்த காட்சி எனக்கு எப்போதும் ஞாபகத்தில் இருக்கிறது. வயல்வெளி நடந்து ஒரு கட்டத்தில் வெகு சீக்கிரம் அதில் ஒருத்தர் சரி ஆண்டவருக்கு பின்பற்றணும்னு சொல்லி அவர் சீசராகி அவர் ஞானஸ்நானம் எடுத்து அப்படி ஒரு சூழ்நிலைக்கு ஒரு சபைக்கு போனார். எனக்கு பின்னால் வரையில ஒரு சபைக்கு போனார், அப்படி போயிட்டார். இப்போ அவர் ஒரு குறிப்பிட்ட பெந்தைக்கோஸ்தே சபையில் ஒரு சென்டர் பாஸ்டராக இருக்கார். சரியா? சரி. இப்போ இன்னொருத்தர் வந்தார். அவர் எனக்கு அண்ணன், 3 மாதத்துக்கு மூத்தவர். நாங்கள் சேர்ந்து நடந்தோம். அவரும் இதை கேட்டுட்டு தான் நடந்தார். அவர் அவருக்கு மார்க்கத்திலே அதில் அவருக்கு பாரம்பரியத்திலே இருந்துட்டார். ஒரு கட்டம் வந்தது, அவருக்கு நிறைய கஷ்டம். அவருக்கு வந்த கஷ்டங்களை குறித்து எனக்கு ஏற்கனவே ஆண்டவர் சொப்பனம் காட்டியிருந்தார். நான் சொன்னேன், அதை அப்படியே சொல்லிடுறேன். நாங்கள் 2 பேரும் ஒரு ஒத்தையடி பாதையில் நடந்து போய்கிட்டு இருந்தோம். எதிரில் கொஞ்சம் குண்டர்களுங்களை அடித்து நொறுக்கிறதுக்கு வருகிறார்கள். அந்த குண்டர் படைக்கு ஒரு தலைவன் இருந்தான். அவன் கிட்ட வந்தோடனே அவன் சொல்லுகிறான், நறுத்துங்கன்னு சொல்லிட்டு என்ன காட்டி சொல்லுகிறான், இவன் மேலே கையை வச்சிடாதுங்க, இவன் மேலே கையை வைக்கிறதுக்கு நமக்கு அனுமதி அதிகாரம் கிடையாது. என்ன காட்டி சொல்லுகிறான். என் அண்ணன் கூட வந்தானே அவனை காட்டி சொல்லுறான், இவனை அடித்து நுறக்குங்க, என்ன வேணாலும் செய்யுங்க என்று சொல்லிட்டான். சொப்பனம் முடிஞ்சிடுச்சு. நான் காலையில் எழும்பி சொன்னேன், டேய் ஒரு வில்லங்கமான சொப்பனம் பார்த்தேன், என்ன ஒன்றும் செய்யப்படாதான், என்ன செய்யலாமாம், எதுக்கும் ஜோம் பண்ண ஜாக்கிரதையாயிருன்னு பொதுவாக நான் சொன்னேன். அவனுக்கு ஒரு விபத்து, அவனுக்கு பையனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டு, வெளிநாட்டுக்கு போனால் உடனே திருப்பி அனுப்பி நிறைய பண நஷ்டம் ஆயிட்டு. பிறகு ஒரு கட்டத்தில் என்கிட்ட சொன்னேன், எனக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும், நான் ஞானஸ்நானம் எடுத்து தான் தீரணும்னு சொல்லிட்டு யாரும் பிடிவாதம் பண்ணுகிறவன் இல்லை. என்னுடைய சாட்சியை சொல்லியிருக்கிறேன், இயேசுவின் அனுபவத்தை சொல்லியிருக்கிறேன், ஸ்ரீசத்தின் அனுபவத்தை சொல்லி சும்மா பேசுதான், அவ்வளோதான். நானும் ஒருத்தரையும் என் பின்னால் கூட்டிகிட்டு நடக்கலை. நீ தான் அது செய்யணும், தரணும், ஏற்பாடு பண்ணணும். நான் சொன்னேன், நான் யாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கறது கிடையாது. நீங்கள் நிறைய சபைகள் இருக்குது, ஏதாவது ஒரு சபையில் போய் பாஸ்டர்மார்கிட்ட போனேன்னா அவங்க அதுக்குள்ளே வழிநடத்தல் செய்து ஞானஸ்நானம் தருவார். இவன் எங்கேயோ போய் பார்த்துருக்கான், அவனுக்கு திருப்தி இல்லை, திருப்பி என்கிட்ட நிற்கான், இல்லை எனக்கு நீ தான் செய்யணும். என்கிட்ட பிரசங்கம் கேட்குற ஆளுகள் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருப்பாங்க. என்னடா செய்யுது இங்கே கொண்டு போகிறதுன்னு பிறகு ஒரு பாஸ்டர்கிட்ட தொடர்பு கொண்டு அவர்கிட்ட பேசி அவனை பற்றி சொல்லி அவனை கூட்டிகிட்டு போய் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த பாஸ்டர் வர சொன்னார். நான் ஞானஸ்நான பிரசங்கம் ஒன்ஸ் மோர் பேசினேன். அந்த பாஸ்டர் ஞானஸ்நானம் கொடுத்தார். அந்த நாளையில் முன்னால் வர்றதான் நான் பேசுகிறேன். அந்த நாளையில் நான் அவர்கிட்ட சொன்னேன், சரிவா நான் தான் பைக்கில் கூட்டிகிட்டு போனேன், நான் பிரசங்கம் பண்ணுவேன், பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு உன்கிட்ட ஒரு சாட்சி சொல்லுவேன். எப்படி எழும்பி
ஆண்டவர் எப்படி இந்த சூழ்நிலைக்கு இந்த தீர்மானத்துக்கு நீ வந்தாங்கிறத என்ன செய்யணும், சாட்சியாக சொல்லணும். ரொம்ப சொல்லண்டா, சுருக்கமாக உனக்கு தோணுதை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லணும், பார்த்துக்க அது ஒரு கடமை அப்படின்னு நான் சொல்லி வச்சு இவ்வளோ தான் சொல்லி வச்சுருந்தேன். நீ சொல்லணும், ஏன்னா நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அதை சொல்லுவேன். நீ சொன்ன பிறகு தான் நான் அடுத்தது அவர்கிட்ட ஞானசானம் கொடுக்க ஹேண்ட் ஓவர் பண்ணுவேன்னு சொன்னேன். சரின்னு சொன்னான். போயாச்சு. எனக்கு பிரசங்கம் முடிச்சுட்டு நான் சொன்னேன், இப்போது இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக வந்திருக்கிற சகோதரர் இந்த தீர்மானத்துக்கு அவர் ஏன் வந்தார் அது தெரியணும்ல. அவர் ஏன் வந்தார், எப்படி வந்தாருங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக அவருக்கு பாஷையில் சொல்லுவார். அதன் பிறகு நாம் அவருக்கு ஞானஸ்நான சூழ்நிலைக்கு நடத்தி செல்லலாம் சொல்லிவிட்டு நான் உட்காந்துட்டேன். அப்போ அவர் எழும்பினார். அவர் எழும்பி என்ன சொன்னார் தெரியுமா? நல்லா கேளுங்க. அவர் என் கூட எத்தனை வருஷம் நடந்திருக்காருங்க. அவர் எங்கிட்ட சொல்லாத ஒன்று அன்னைக்கு நடு சபையில் சொன்னார். ஆண்டவர் ரொம்ப வருஷமாக என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார். நல்லா கவனிக்கணும். பல வருஷமாக பல காரியங்கள் என்னோட பேசிகிட்டே இருந்தார். நான் கீழ்ப்படியாமல் போனேன். அவர் சொன்னதையே சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவர் நிறைய எனக்கு அடி தந்தார். எப்படி? அவர் சொல்லார், அவர் எனக்கு நிறைய அடி தந்தார். இனி அடி தாங்க முடியலை, இனி ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி வந்துட்டேன். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இத்தனை வருஷம் என்னோட 3 மாதம் மூத்தவன், குழந்தையிலிருந்தே சேர்ந்து நடந்தோம். இந்த மாதிரி ஒரு சம்பவங்களை பற்றி எங்கிட்ட பேசலைங்க. அன்னைக்கு சபையில் சாட்சி சொன்னேன். அப்புறம் அவருக்கு ஞான ஸ்நானம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. கவனிக்கிறீங்களா? இது மாதிரி தான் அநேகர் ஆண்டவர் சொல்லுவார், நான் கேட்க மாட்டேன். பிறகு கடைசியில் சொல்லுவது நிறைய அடிபட்டேன், இனி அடிபடுக்கு பிழை இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டேன்னு சொல்லு. எங்கள் ஊழிய அனுபவத்தையாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். எல்லாமே அனுபவம் தானே பேசணும். சரி, அப்போ ஆண்டவர் எதற்கு அழைத்திருக்கிறார் என்ற அழைப்பை நான் 15 வயசில் பைபிள் படிக்க ஆரம்பித்து 19 வயசில் ஞானஸ்நானம் எடுத்து 20 வயசுலேருந்தே பேச ஆரம்பிச்சிட்டேன் நண்பர்களோடு. 25 வயசில் சபைகளில் பேச ஆரம்பித்தேன். அப்படி ஆரம்பித்ததுனால எவ்வளவோ சூழ்நிலைகளை நான் உயிரோடு இருக்க முடியாது, நான் வாழ முடியாது, எல்லாம் கடந்து நான் தெரு பிரசங்கம், சபை பிரசங்கம், ஊழியர் கூட்ட பிரசங்கம், தமிழில், மலையாளத்தில், டிவியில், யூடியூப்லன்னு பார்த்தீங்களா? இது என்னத்தினாலன்னா ஆண்டவர்கிட்ட ஒன்று அரைஞ்சோம், அதுக்கு அர்ப்பணித்தோம். அவருக்கு அழைப்பு இதுன்னு புரிஞ்சுக்கிட்டோன்னு எல்லாத்தையும் விட்டுட்டோம். நிறைய பரியாசம் நெருக்கெல்லாம் வந்து நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் கிடையாதுன்னு வரட்டினாங்க. நான் வந்துட்டேன், நான் வெளியே வந்துட்டேன், ஆண்டவரோட நடக்கிறேன். அப்போ இந்த நாட்களில் ஆண்டவரே என்னை எதற்கு இங்கே கொண்டு வந்தீர், முதல் விஷயம். அடுத்தது இனி எங்கே கொண்டு போவீர் அதான் தெரியணும்ல. கொண்டு வந்தது தெரிஞ்சால் கொண்டு போகிறது தெரியணும். அது எங்கே போகணும், அங்கே போகிறதுக்கு தகுதி எனக்கு இருக்கா? எல்லாரும் விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டுன்னு ஒட்டிட்டோன்னா எல்லாரும் விண்ணகத்துக்கு போக முடியாதுல்ல. ஆமாம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அதுக்கு தகுதிப்படுத்தப்பட்டவர்கள் தான் அந்த இடத்துக்கு போனோம். மற்றவங்க போக முடியாது. உலகத்தில் அப்படி தானே. பிள்ளை எல்லாம் காலேஜில் பள்ளிக்கு அனுப்புகிறோம், பரீட்சை வச்சு பாஸ் ஆகலைன்னா என்ன செய்யாது? இப்போ நீட்டுன்னு ஒன்று கொண்டு போட்டோன்னா குழப்பிட்டு கிடக்கானோ இல்லையா? தகுதி டெஸ்ட்டு, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஸோ உலகத்திலே ஒரு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு மண்ணுக்கு பிறகு இதெல்லாம் வச்சுருக்கேன். அப்போ சொர்க்கத்துக்கு பிறகு தகுதி வேண்டாமா? சரி, இப்போ அதை சிந்திக்கணும். முதல் விஷயம், என்னை ஆண்டவர் இருக்கிற இடத்திற்கு அவருடைய தன்மையில் இருக்கும்படி அழைத்தார் என்பதை சிந்தித்து கொள்ளுங்கள். 2வது, ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு போனோன்னு சொன்னால் ஒரே நாளையில் போயிட முடியாது. ஒரு பிள்ளையை பார்த்து வளர்த்து அதை சூழ்நிலைக்கு கொண்டு வரதுக்கு எத்தனை வரியும் ஆகுது? என்னெல்லாம் தின்ன கொடுக்கணும், என்னெல்லாம் படித்து கொடுக்கணும், உலகத்தில் கொஞ்ச நாள் வாழறதுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. இது மாதிரி ஆண்டவரோடு இருக்கணும்னா, அவருக்கு சாயல் அடையணும்னா நம்ம இந்த மனித சாயலிருந்து, அது பிலிப்பியர் 2:5 சொல்லும், கிறிஸ்து இயேசுடைய சிந்தையே உங்களிலும் இருக்க கிடவது. அப்போ கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை இல்லையா, அந்த சிந்தை வரணும்னா அதுக்குரிய பக்குவங்கள் வேணும், அதுக்குரிய சூழ்நிலை வழியாக போனோம். நம்ம சாவு வரைக்கும் சாவாமல் இருக்கிறதுக்கு எப்படி ஓடலான்னு ஓடிட்டு நடந்துருவோம். வேலை செய்யணும், பணம் சம்பாதிக்கணும், அதை கட்டணும், இதை கட்டணும். கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் சொன்ன மாதிரி இயேசுக்கு ஊழியம் செஞ்சிருந்தா சொர்க்கமாவது கிடச்சிருக்க பார்த்து எல்லாம் இருந்தப்புறம் அவருக்கு திருப்தி வரையில் இப்படி வந்து நின்றுரும். ஆகவே எந்த நாளில் நம்ம உணர்வது நல்லது. ஆண்டவர் உணர்வதற்கும் சிந்திப்பதற்கும் திருந்துவதற்கும் வாய்ப்பு கொடுக்குறாருன்னா பெரிய பாக்கியம். நிறைய பேருக்கு வாய்ப்பே கிடைக்கல இல்லையா? வாய்ப்பு கிடைக்காம போயிடுறாவ. கடைசியில் வந்து எங்களுக்கு பிரசங்கார இனி இருப்பேன் பிரசங்காரன்னு படுக்கையில் கிடந்து கையை காலை உதறி கிடச்சாம போன ஆளெல்லாம் நான் நேரடியாக பார்த்துட்டு வந்திருக்கேன். அது வேறு விஷயம். சரியா? ஸோ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொன்னால் அது ஆண்டவருடைய கிருபை தான். அப்போ அந்த வாய்ப்பை என்ன செய்யணும்? பயன்படுத்திக்கிடணும். நாட்கள் பொல்லாத விழானால் காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். நீங்கள் ஞானமற்றவர்கள், வேறு எல்லாத்துக்கும் புத்தி இருக்குது, அறிவு இருக்குது, விவரம் இருக்குது.
ஆனால் இந்த ஆண்டவருக்கு மகிமை அடைஞ்சி அவருடைய ராஜ்யத்திலே வாழ்கிறதுக்குரிய காரியங்களை தேடுறதுக்கு நமக்கு என்ன இல்லை, புத்தியும் இல்லை, விவரம் இல்லை, அறிவு வேணா. நான் முடிச்சிடறேன் இதோட ஒன்று முடிச்சாச்சு. ஒரு மனுஷன் பெரிய அறிவாளி, அவன் நிறைய படித்தவன். இவன் படித்தவன் என்ன செஞ்சான், ஒரு இடத்துக்கு போனோம், வழியில் ஒரு ஆறு வந்துட்டு இந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் போனோம். பாலம் கிடையாது அந்த காலம். அப்போ இந்த ஆற்று ஓரத்தில் இந்த ஆளுகளை அந்த ஆற்றை கடத்தி விடுவதுக்கு ஒரு படகு, போட்டு, தோணின்னு சொல்லுவான் இல்லையா, ஒருத்தன் விடுவான், ஒரு 2 ரூபா 1 ரூபா வாங்குவான், பைசா வாங்கிட்டு ஐயா நான் கடத்தி விடும், பாலம் இல்லை இல்லையா. இந்த பெரிய படிப்பறிந்த ஞானி வந்தவர் என்ன செஞ்சாருன்னா, தம்பி அங்கே போனோம், இறங்க வண்டியில் இறங்க, நான் கூட்டிகிட்டு போனேன். ஆற்றுக்கு நடுவில் படகு போகுது. இந்த மனுஷன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கப்படாதா, ஏன்னா பெரிய படிப்பாளி, பெரிய ஞானி, மற்றவ மாதிரிலாம் மட்டையனுள்ள எண்ணத்தில் நடக்க ஆள் இல்லையா, அப்படியே கிண்டல் அடித்து பழகினார் இல்லையா, வா சும்மா இருக்கல. அவர் கேட்டார், தம்பி நீ கணித சாஸ்திரம் படிச்சிருக்குதியான்னு கேட்டார். நான் இல்லை இசம்மா எனக்கு அதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்கல. ஐயே வாழ்க்கையில் கால் பங்கு இழந்துட்டியடா அப்படின்னு ஒரு கிண்டல். அவருக்கு அது ஆசை. அடுத்து நீ மருத்துவ சாஸ்திரம் படிச்சிருக்குதியா, அந்த சாஸ்திரம், இவரை படித்த சாஸ்திரம் எல்லாம் மற்றவங்க மாதிரி படித்தானோ, அதாக அவருக்கு என்ன நான் நிறைய படிச்சிருக்கேன்னு காட்டுறதுக்கு இவர் பேச வித்தையாகும். ஒன்றுன்னா கேட்டுட்டு வந்தார். அவன் ஒன்றும் இல்லைன்னா இவர் கேட்டு அவனுக்கு மனசு உடஞ்சி போச்சு. மனுஷன் சமாதானமாக வண்டி படக ஓட்ட விட மாட்டார், இப்படியே இருக்காரு அப்படின்னு இப்படியே திகைச்சு போனா. இந்த திகைப்பில் கவனிக்கிறீங்களா, இந்த திகைப்பில் இந்த படக ஓட்டுக்கு ஒரு துடுப்பு வச்சு இல்லையா எடுத்துகிட்டு இருந்தாங்க இல்லையா, இவருக்கு காரியத்தை யோசித்து தானே துடுப்பை விட்டுட்டான். தண்ணி எழுத இடத்துல துடுப்பை விட்டுட்டான். இப்போ துடுப்பு வெள்ளம் எழுதிட்டு போகுது. இப்போ இந்த ஆள் பயங்கர கோபம், அட்டி மட்டையா முட்டாளே சதம்படியார் கிடந்து அலறாரு, என்ன காரியம் செய்தாய். இவன் பார்த்தா, என்னையா இப்படி சேர்த்து, என்னடா விவரம் கெட்டவனே, துடுப்பா விட்டா இல்லை, இனி கரைக்கு போகிறது அப்படி, வெள்ளம் நான் இழுத்துட்டு இல்லையா போகுது, போட்டோ எழுத்துட்டு போகுது. அவன் இப்படி யோசித்தான் கொஞ்ச நேரம். ஞானி அறிவாளியே, நீர் இதெல்லாம் படிச்சிரு இல்லையா, நீச்சல் சாஸ்திரம் படிச்சிருக்கிறீரா, அது படிச்சல, வாழ்க்கை முழுசா இழந்து போட்டீரே. நீ 4 அரைன்னு சொல்லிட்டு வந்த கடைசியில் நீச்சல் சாஸ்திரம் தெரியாதனால வாழ்க்கை இழந்து போச்சுன்னு அவன் குதிச்சான், நீந்தி கரையாருன்னா இவரெல்லாம் கொண்டு போச்சு. நம்ம நிறைய படிச்சிருக்கோம், நிறைய சம்பாதிச்சிருக்கோம். நான் முடிச்சட்டா எனக்கு வந்துடுது. ஒரு ஆள் முடிச்சிருக்கேன், அவசரப்படாதுங்க. ஒரு 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 மனுஷர் இருந்தார், அவருக்கு ஒரு சொந்தக்காரர் இருந்தார். இவர் பெரிய நல்ல பணம் உள்ளவர், வசதி உள்ளவர், அரசியல் பதவி எல்லாம் பெரிய ஆள். அப்போ இவர் ஊழியக்காரர், அவருக்கு நண்பர். இவர் போனார், போய் அண்ணா பதவியை தேடியாச்சு, பணத்தை தேடியாச்சு, அங்கே பரலோக சொர்க்கத்தில் ஒரு இடம் தேடாண்டாமா அண்ணா அப்படின்னு ஊழியக்காரர் இல்லையா அன்பா சொல்லுவார். ஆமாம் தம்பி தேடணும் தம்பி, ஆமாம் தேடணும். சரி, பின்ன கொஞ்சம் நாள் கழிச்சு எப்போதான் சந்திக்கும் போது, அண்ணா அங்கே போகிறதுக்கு ஒரு வழியை தேடாண்டாமா, ஆமாம் தேடணும் சொல்லி இருப்பார். தவிர ஒரு நேரம் தேட மாட்டார். திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து சாவுறதுக்கு ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கு, ஐசியூவில். இந்த தம்பி பார்க்க போனார். அப்படி சொல்லாரா, தம்பி நான் இந்த சொத்தை சம்பாதிச்சேன் அது ஆகினேன் இது ஆகினேன் எல்லாம் தேடணும் பார்த்துயா, அங்கே ஒரு இடம் தேட தான் விட்டு போச்சு. எப்படியா இப்போ தான் விட்டு போச்சான். இவர் சொல்லார் செத்தைய போனார், நான் ஜோம் பண்ணிட்டு வந்து அவர் செத்து போனார், நான் என்ன செய்யுதுக்கு. அதனால் நல்ல காலத்தில் தேட வேண்டியதை தேடி அழைப்பு என்னன்னு உணர்ந்து, எதுக்கு தெரிஞ்சு கொண்டாருன்னு உணர்ந்து, என்னத்துக்கு உயிரோட வச்சிருக்கு, என்னத்துக்கு அழைச்சிருக்கு, நான் என்ன தான் செய்யணும், இப்படி போட்டு என்ன வட்டம் ஏன் கறக்கணும், சுற்றி போட்டு அடித்து என்னத்துக்கு அப்படின்னு ஆண்டவருக்கு பாதத்தில் அழுதா அவர் சொல்லி தருவார். இதை நேரத்தை கேட்கப்படாதா? 10 பரியத்துக்கு முன்னே கேட்டிருந்தா நான் அன்னைக்கே சொன்னேன், கேட்கல. இல்லைன்னா அப்பவே கேட்டிருந்தா உடனே சொல்லி தந்துருவேன். இவ்வளவு அடிபடணுமா நீ கிடந்து வெள்ளத்தில் கிடந்து படாண்டாம் அப்படின்னு சொல்லி தருவார். சரி, இனி இருக்கு காலத்தையாவது தேவை சித்தம் செய்து ஆண்டவருக்கு விருப்பம் செய்து நமக்கு வேண்டிய மகிமை அடையும்படி ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த வார்த்தையினால் கர்த்தர் உங்களை